بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸை பற்றி பார்த்து வருகிறோம். அதை முகத்திமா இப்னு சலாஹ் என்கிற நூலை மையமாக வைத்து பார்த்து வருகிறோம். நேற்று விட்ட இடத்திலிருந்து நம்ம தொடருவோம். வழக்கது காண இந்த இல்முல் ஹதீஸை பற்றி அந்த நூலில் சிறப்பித்து சொல்லிட்டு வர்றார். அந்த ஹதீஸ் கலையை சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒரு சிறந்த கலை தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, சில புகழாரத்தை சூட்டுகிறார். வழக்கது காண ஷானுல் ஹதீஸ், இவருடைய காலத்தில் இந்த ஹதீஸ்களுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இவர் காலத்து கொஞ்சம் முன்னாடி உள்ள காலத்துலலாம் அதிகமான ஒரு ஈடுபாடு இருந்துச்சான். இப்போ என்னடான்னு கேட்டால் ஹதீஸ்கலையை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க, அதுக்காக வேண்டி ஒரு நூல் வடிவில் ஆக்கணுன்னு தேவை ஏற்பட்டுச்சு. அதுக்கு சொல்கிறார். இதில் என்ன சொல்ல வர போகிறாருன்னு கேட்டால், இந்த இல்முல் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய துறை இருக்குத, இது கடந்த காலத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்தது. தேடக்கூடியவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க. அதை தேடியவர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு மரியாதையும் இருந்தது. ஆனால் இப்போ என்ன செஞ்சுன்னு கேட்டால், படிப்படியாக அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சி போய், அதை படிக்காமல் போய், அதில் ஈடுபாடு இல்லாமல் போய் அழிஞ்சிருமோ என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. அதனால தான் நான் இதை ஒரு நூல் வடிவில் தொகுக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ இந்த விஷயத்தை உள்வாங்கிட்டீங்கன்னா அர்த்தம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டால், இல்முல் ஹதீஸ் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு மக்கள்கிட்ட காணப்பட்டுச்சு. ஹதீஸுடைய அறிஞர்னா அப்படி எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பிறகு இந்த ஹதீஸ்னால் என்னென்னு தெரியாதவன்லாம் அறிஞர் ஆகிட்டானுவோ, அவங்களுக்கு மரியாதை ஆகி போச்சு. அப்போ அந்த ஹதீஸுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு விளங்கலை. உலூமுல் ஹதீஸுடைய முக்கியத்துவம் விளங்கலை. அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் இது ஒரு நூல் எழுத வேண்டும் என்று நம்ம ஒரு திட்டமிட்டு இந்த நூலை நம்ம எழுதணும் இப்படிங்கிற செய்தியை தான் இனி சொல்ல போகிறார். அதை எப்படி சொல்கிறாருன்னா, வழக்கதுக்கான ஷானுல் ஹதீஸ், ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஷானுன்னா விஷயம், ஷானுல் ஹதீஸ்னா ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். லக்கதுக்கான ஆகி இருந்தது. ஃபீமா மலா, ஃபீமா மலான்னா ஃபில்லதி மலா, சென்று விட்ட காலத்தில். மலான்னா சென்றது, மாலிங்கிறோம்ல, மலா என்றால் சென்று விட்டான். இந்த மா அல்லதியுடைய அர்த்தம். அப்போ ஃபில்லதி மலா, மலா சென்று விட்டதே அந்த காலத்தில், அதாவது சென்ற காலத்தில் ஹதீஸுடைய விஷயம் இருந்தது. அலீமன், மகத்தானதாக இருந்தது. காணங்கிறதுக்கு ஷானுங்கிறது இஸ்மு, அலீமன்கிறது ஹபர். உலகது காண இருந்தது, ஆகி இருந்தது, இருந்ததுன்னு சொன்னால் இருந்தது. ஷானுல் ஹதீஸி, ஹதீஸுடைய விஷயம் இருந்தது. ஃபீமாமல்லா, சென்ற காலத்தில் இருந்தது. எப்படி இருந்தது? அலீமன், மகத்தானதாக இருந்துச்சு. சென்ற காலத்தில் இந்த ஹதீஸ் விஷயம்னா ஒரு மகத்துவம், மக்கள் மத்தியில் அது ஒரு மகத்துவமான ஒரு நிலையாக இருந்தது. அதே மாதிரி ஹதீஸ் கலையும் மகத்துவமானதாக இருந்துச்சா. அலீமத்தன் ஜும்மு தலபத்தி, தலபத்து என்றால் தாலிபு என்பதனுடைய ஜம்மு தலபத்து. ஏற்கனவே இதே மாதிரி ஜம்மு நிறைய சொல்லியிருக்கிறோம். இதில் கூட சஃபலத்துன்னு வந்துச்சுல்ல. சாஃபில்னா மட்டமானவன், சஃபலத்துன் மட்டமானவர்கள், காஃபிர்னா காஃபிரு, கஃபரத்துன், தாலிபுனா மாணவன், தலபத்துன் மாணவர்கள். அப்போ தலபத்துன்னு வரதில் இந்த வார்த்தை, இதுக்கு அர்த்தம் மாணவர்கள். தலபத்து ஹீன்னு சொன்னால் அந்த ஹதீஸ், தலபத்து ஹீன்னா ஹதீஸுடைய மாணவர்கள். ஜும்முன்னு சொன்னால் கூட்டம், கூட்டங்கள், குழுக்கள். அப்போ இப்போ என்ன, அலீமத்தன் மகத்துவமிக்கதாக இருந்தது. ஜுமு தலபத்திஹி, அதன் மாணவர்களுடைய கூட்டம் மகத்துவமிக்கதாக இருந்தது. அதை தேடக்கூடியவர்களுடைய 1-2 பேர் தேட மாட்டாங்க, ரொம்ப பெரிய பெரிய குழுவாக தேடுவார்கள். அப்போ அதுவும் நல்ல மகத்துவமிக்கதாக இருந்தது. இந்த கல்வி மகத்துவமிக்கதாக இருந்தது. அதை தேடுறவங்களுடைய கூட்டமும் அலீமத்தன் மகத்துவமிக்கதாக இருந்தது. ரஃபியத்தன் உயர்ந்ததாக இருந்தது.
ரஃபியத்துன்னா ரஃபாண்டா உயர்த்தினான், ரஃபியத்துன்னா உயர்த்தப்பட்டது, உயர்ந்ததாக இருந்தது. மகாதீரு ஹுஃபாலிஹி, இந்த ஹதீஸை மனனம் செய்தவர்களுடைய மதிப்பு, மக்காதீர்னா கதிர், அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய அந்தஸ்து ரொம்ப உயர்வாக இருந்தது. ரஃபியத்தன்னா உயர்வாக இருந்தது. எது உயர்வாக இருந்ததுன்னா மக்காதீர், மிக்குதார்னு அளவுங்கிறோம்ல, ஒரு எடை போடுறோம்ல, எடை மதிப்பு, அதான் மிக்குதார். அப்போ அது மிக்குதாருடைய பன்மை தான் மக்காதீர். அப்போ ரஃபியத்தன் உயர்ந்ததாக இருந்தது. எது உயர்ந்ததாக இருந்தது? மக்காதீரு ஹுஃபாலிஹி, இந்த ஹீங்கிறது ஹதீஸு. ஹதீஸை ஹுஃபாலிஹின்னா ஹுஃபாலில் ஹதீஸி, ஹதீஸை மனனம் செய்தவர்களுடைய மதிப்பு உயர்ந்ததாக இருந்தது. வ ஹமலத்திஹி, அதை சுமந்தவர்கள், ஹாமிலுக்கு ஜம்மு ஹமலத்து, இந்த தலபத்து மாதிரி. ஹாமில்னா சுமந்தவன், ஹாமிலுன், ஹமலத்துன் சுமக்கக்கூடியவர்கள், ஹமலத்துல் அரிசி, அரிசை சுமக்குமானவர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த ஹமலத்து ஃபாலத்துன்னு வரக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் ஜம்மாக இருக்கும். அப்போ ஹாஃபில்களுடைய, ஹாஃபில்னா இந்த குரான் ஹாஃபில் இல்லை, ஹதீஸுடைய ஹாஃபில்கள், ஹதீஸுடைய ஹாஃபில்களுடைய ஒரு மதிப்பு உயர்ந்ததாக இருந்தது. ஓ ஹமலத்திஹி, அதை சுமந்தவர்களுடைய, சுமந்தவர்கள்னால் ஹிஃபுல் பண்ணாமல் அதுக்கு தொண்டு செய்கிறவங்க, அது விளக்குறவங்க, அது விரிவுரை சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்குடைய மதிப்பு. அப்போ ரெண்டு விஷயத்துக்கு மதிப்பு இருந்துச்சு. ஒன்று மக்காதீரு ஹுஃபாலிஹி, இதை ஹிஃபுல் பண்ணவர்களுடைய மிக்குதாரும் உயர்ந்ததாக இருந்தது, மதிப்பு உயர்ந்ததாக இருந்தது. ஹமலத்திஹி, இதை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள்னா என்ன? ஹிஃபுல் பண்ண மாட்டாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த ஹதீஸை சுமந்திருப்பார்கள்னா அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வது, விளக்குவது, புரிய வைப்பது, அதில் ஈடுபாடு கொள்கிறவங்கள்ன்ற அர்த்தம் அதில். அப்போ ஹதீஸை சுமந்தவர்களுக்கும் ஹதீஸை மனனம் செய்தவர்களுக்கும் உள்ள மரியாதை உயர்வானதாக இருந்தது. ரஃபியத்தன் மக்காதீர் ஹுஃபாலிஹி வ ஹமலத்திஹி, ஹதீஸை சுமந்தவர்களின், ஹதீஸை மனனம் செய்தவர்களின் மதிப்பு ரஃபியத்தன் உயர்ந்ததாக இருந்தது. அதுக்கடுத்து ஓ கானத்து உலுமுஹு, அதனுடைய கல்விகள், உலுமுல் ஹதீஸ், உலுமுஹு என்பது ஹதீஸை தான் குறிக்குது. ஓ கானத்து உலுமுஹு, அந்த ஹதீஸுடைய கலைகள் இருந்தன. பி ஹயாத்திஹிம் ஹையத்தன், அவங்க ஹயாத்தாக இருக்கும் காரணத்தினால் ஹையத்தன், இதுவும் ஹயாத்தாக இருந்தது. அந்த ஹதீஸை சுமந்து கொண்டு அதை மனனம் செய்து கொண்டு அதில் ஒரு மதிப்போடு அவங்க இருந்தாங்கல்ல, அவங்க மதிப்போடு இருக்கிற காலம் வரைக்கும் இல்முல் ஹதீஸும் அது உசுராக இருந்துச்சு. இப்போ காணத்து உலூமுல் ஹதீஸி, உலூமுஹூன்னா அந்த ஹதீஸுன்னு வச்சுக்க, ஹூங்கிறது ஹதீஸை குறிக்குது. இப்போ காணத்து உலூமுல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் இருந்தது ஒரு காலத்தில், சென்ற காலத்தில் இருந்தது. ஹையத்தன், ஹையத்தன்னா உயிரோட்டம் உள்ளதாக, ஹயாத்தாக உயிரோட்டம் உள்ளதாக இருந்தது. பி ஹயாத்திஹிம், அவர்களுடைய ஹயாத்தினால், அவர்கள் உயிரோடு இருப்பதனால். ஹயாத்துனா உயிரோடு இருக்கிறது, ஹும்முன்னா அந்த ஹதீஸை சுமந்தார்கள், மனப்படம் பண்ணார்கள் சொல் அவங்க. பி ஹயாத்திஹிம் என்றால் ஹதீஸை மனனம் செய்து சுமந்தார்களே, அவர்கள் வாழ்வதன் மூலமாக, அந்த மாதிரி வாழும்போது இல்முல் ஹதீஸும் ஹையத்தன், ஹயாத்தாக இருந்துச்சு. அப்படி தான் இருக்க முடியும். இல்முல் ஹதீஸ்னு ஒரு பொருள் கிடையாதுல, அதை படித்தவங்க இருந்தால் தான் அது ஹயாத்தாக இருக்கும். படித்தவங்க செத்துட்டாங்கன்னா மூத்தா போயிடும். அப்போ அது ஹயாத்தாக இருப்பதை எதை கொண்டு ஹயாத்தாக இருக்கும்னு கேட்டால், அந்த துறையில் ஈடுபட்ட ஆளுக்கு ஹயாத்தாக இருக்கணும். அவங்க ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் அதுவும் ஹயாத்தாக இருக்குங்கிறார். காணத்து உலூமுஹு, உலூமுல் ஹதீஸ் இருந்தது. எப்படி இருந்தது என்று சொன்னால், பி ஹயாத்திஹிம், அவங்களுடைய ஹயாத்தின் மூலமாக, அவங்கள் வாழ்வதன் மூலமாக, ஹையத்தன் உசுரோடு உள்ளதாக இருந்தது, உயிரோட்டம் உள்ளதாக இருந்தது. இந்த இல்மு உயிரோட்டமாக எப்போ இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி மக்கள் வாழும்போது உயிரோட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி அஃப்னானு ஃபுனூனிஹி, ஏற்கனவே ஃபன்னுண்டா உங்களுக்கு சொல்லியாச்சு. ஃபன்னுன்னா துறை. ஃபன்னு என்பதற்கு அஃப்னான் என்றும் பன்மையை சொல்லலாம், ஃபுனூன் என்றும் சொல்லலாம். ஃபுனூன் என்றாலும் ஃபன்னுண்டா துறை. ஃபன் என்றால் ஒரு துறை என்று அர்த்தம். அந்த துறை என்பதற்கு ஜம்மு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபுனூனுன் துறைகள், அப்புறம் அஃப்னானுன் துறைகள். அப்போ ஃபன்னு என்பதற்கு ரெண்டு ஜம்மு இருக்கிறது. அஃப்னான் என்றும் ஒரு ஜம்மு இருக்கிறது,
ஃபுனூன் என்றும் ஒரு ஜம்மு இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் துறைன்னு தான் அர்த்தம். அப்போ வந்து இப்போ அர்த்தம் எப்படி செய்வது? அஃபுனானு ஃபுனூனிஹி. ஃபுனூனிஹின்னா ஃபுனூனில் ஹதீஸி, ஹதீஸுடைய துறைகள். ஹதீஸில் வந்து பல வகைகள் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் துறைகள், அந்த ஹதீஸுடைய உலுமுகள், அதனுடைய வகைகளின் வகைகள். அஃபுனானு ஃபுனூனிஹின்னா ஹதீஸுடைய துறைகளின் கூட ஒரு துறைக்கு கீழே இன்னொரு 10 துறை இருக்கும், கிளை இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹதீஸ் என்று ஒரு துறை எடுத்துக்கிடுவோம். அந்த ஹதீஸில் பல வகை வருமா இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த வகையில் இன்னொரு வகை வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வந்து உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய உட்பிரிவுகள்னு அர்த்தம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமாக இருந்தாலும் அஃப்னான் என்றாலும் ஒரே அர்த்தம் தான், ஃபுனூன் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று இலாப செஞ்சு செய்யும் பொழுது அதனுடைய துறைகளில் உள்ள உட்பிரிவுகள்னு அர்த்தம் வந்துடும். அஃப்னானு ஃபுனூனிஹி, இந்த ஹதீஸு துறையுடைய ஃபன்னுகள் துறைகள் இருக்குல்ல, அந்த துறைகளிலே உள்ள உட்பிரிவுகள். அஃப்னான் என்றால் உட்பிரிவு, ஃபுனூன் என்றால் மெயினான பிரிவு துறை. அப்போ ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இவங்க இப்படி இலாபத்து செஞ்சதுனால ரெண்டுக்கும் அர்த்தத்தை மாற்றி கொடுக்க வேண்டிய அப்படி தான் கொடுப்பாங்க. அஃப்னானு ஃபுனூனிஹி, இதனுடைய துறைகளின் உட்பிரிவுகள். இந்த ஹதீஸ் துறையில் உள்ள உட்பிரிவுகள்னு சிலது இருக்கா இல்லையா, அந்த உட்பிரிவுகள் வந்து பி பக்காயிஹிம், அவர்கள் பக்காண்டான்னு வாழ்வது தான், பாக்கியாக இருக்கிறது, பக்காவாக இருக்கிறதுனா சாவாமல் இருக்கிறது. பி பக்காயிஹிம், அவர்கள் வாழ்வதன் மூலம். அந்த ஹுஃபாலுகள் ஹமலத்துகள் சொன்னார்ல, ஹதீஸை மனப்பாடம் செஞ்சவங்க, அதை சுமந்தவர்கள், அவங்க பாக்கியாக இருப்பதன் மூலமாக கல்லத்தன் பசுமையாக இருந்தது. கல்லத்துனா ஈரத்தன்மை உள்ளது சொல்லுவாங்க, பசுமையாக இருந்துச்சு. அதாவது அவங்க ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் இல்மு ஹதீஸும் ஹயாத்தாக இருந்துச்சு. அந்த இல்முல் ஹதீஸுடைய பல துறைகளும் அதனுடைய உட்பிரிவுகளும் அவங்க ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் பசுமையாக செழிப்பாக பச்சையாக இருந்தது. கல்லத்தன்னா பசுமையாக இருந்தது. ஒரு இலக்கியமாக சொல்கிறார், பசுமையாக இருந்தால் காஞ்சி போகாமல் ஒரு உயிரோட்டமாக இருந்துச்சுங்கிற அர்த்தம் தான் இதுவும். இந்த ஹையத்துக்கு என்ன அர்த்தம்? உயிரோட்டம். ஹதீஸ் கலை என்ன, மனுஷனை உயிர் இருப்பதற்கு அது வந்து செழிப்புக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து கவனிக்கத்தக்கதாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அஃப்னானு ஃபுனூனிஹி, ஹதீஸுடைய துறைகளின் உட்பிரிவுகள். ஃபுனூனுக்கு துறைன்னு வச்சுக்கிறோங்க, அஃப்னானுக்கு அதே தான் அர்த்தம். அதில் இலாப செஞ்சனால உட்பிரிவுன்னு வச்சுக்கிற வேண்டியது. ஹதீஸ் துறைகளுடைய உட்பிரிவுகள் எல்லாம் பி பகாயிஹிம், அவர்கள் வாழ்வதன் மூலமாக, அந்த உலமாக்கள் ஹதீஸ் கலைக்கு தொண்டாற்றிய ஹுஃபால்கள் வாழ்வதன் மூலமாக இருந்தது. எப்படி இருந்தது? கல்லத்தன் பசுமையாக இருந்தது. பசுமைன்னா செழிப்பாக இருந்தது. அப்போ ஹதீஸ் கலை உயிராக இருந்தது, ஹதீஸ் கலை செழிப்பாக இருந்தது. யாரை கொண்டு இருந்தது? அந்த ஹதீஸை மனனம் செய்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள், அவங்களுடைய வாழ்வை கொண்டு அதுவும் செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் மகானிகி, இந்த மகானிகிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு இலக்கியமான வார்த்தை. இந்த கல்லத்துங்கிற வார்த்தை இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கிலையோ சர்வசாதாரணமாகவோ பயன்படுத்துகிற வார்த்தை கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு நம்ம போய் அகராதிலாம் நம்ம தேடி பார்க்கணும். என்ன அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. பல அகராதியை கிரட்டி பார்த்தா அதில் ரத்த பத்துங்கிற அர்த்தம் பல அர்த்தம் சொல்லுவாங்க, ஒன்றும் பொருந்தாது. தேடி பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், கல்லத்தின்றா ரத்த பத்துங்கிற ஒரு அர்த்தத்தை சில அகராதிகளில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதைத்தான் இவர் பயன்படுத்துகிறாரு, நம்மளாக விளங்கிக்கிறோம். அப்போ இந்த கல்லத்துங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையான வார்த்தை. இதெல்லாம் இப்போ பேச்சு வழக்கில் மக்களுடைய இதில் எழுத்துக்களில் புத்தகங்கள்ல எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை இல்லை. பெரிய பெரிய கவிஞர்கள், சங்ககால கவிஞர்கள் பயன்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரியான வார்த்தை இந்த கல்லத்துங்கிற வார்த்தை. அதுக்கு தான் அந்த கல்லத்துக்கு அர்த்தம் செய்யும்போது அது கல்லத்தை ரத்து பத்து, இந்த ரத்து பத்துங்கிறத வந்து நம்ம போய் தேடி எடுக்கணும். இந்த கல்லத்துங்கிற வார்த்தைக்கு டக்குன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் எனக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது, பழக்கத்தில் இல்லாத வார்த்தை. அப்போ அகராதி நூல்களில் போய் தேடி எடுத்து அவங்க ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் இந்த இல்முல் ஹதீஸ் வந்து பசுமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மகானிங்கிற வார்த்தை போடுறார். மகானிங்கிற வார்த்தையும் வந்து பழக்கத்தில் உள்ளது கிடையாது. மகானின்னா குடியிருப்புகள்னு அர்த்தம். மகானின்னா அர்த்தம் குடியிருப்புகள். குடியிருப்புகளுக்கு மசாக்கின்னு பைத்து இப்படியில் தான் அதிகமான சொற்கள் இருக்கிறது. மகானிங்கிறது வந்து குடியிருக்கிற இடம் இருக்குல்ல,
குடியிருக்கிற இடம்னா பங்களா, வீடு, அரண்மனை, இது எல்லாத்துக்கும் மகானி தான். அப்போ இது மகானிங்கிறத வந்து பேச்சு வழக்கில் பயன்படுத்துவாங்களான்னு கேட்டால் பேச்சு வழக்கத்தை பயன்படுத்த மாட்டாங்க. புலவர்கள் இந்த கவிதைகள் என்ன செய்வாங்க, அவங்க திறமையை காட்டுறதுக்காக வேண்டி இல்லாத வார்த்தையை கொண்டாந்து போட்டால் தான் பெருமிப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்களில் உள்ளது. அப்போது மகாநீகி அதனுடைய அந்த கல்வியை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வந்து குடியிருப்பாக உதாரணம் காட்டுறார். கல்வியை வந்து ஒரு வீடாக என்ன செய்கிறாரு, ஒரு ஊமையாக்குறார். இந்த கல்வி என்பது ஒரு அரண்மனை வச்சுக்கிறங்க. இதனுடைய அரண்மனைகள் வந்து பி அகிலிகி அதுக்கு உரியவர்களை கொண்டு ஆகிலத்தன் தகுதி மிக்கதாக இருந்தது. இந்த கல்விங்கிறத என்ன செய்கிறாருன்னு கேட்டால் டக்குண்டு கல்வின்னா இதை இல்முல் ஹதீஸை இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பெரிய மாளிகை மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறார். இதுதான் ஹதீஸ் மாளிகை. இந்த ஹதீஸ் மாளிகைக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்க அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறாங்க. அந்த மாளிகை வந்து பாலடைஞ்சும் போகலை, தகுதியற்றவர்களும் அதில் போய் குடியேறலை. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாளிகை இருக்கிறது, அந்த மாளிகை வந்து பாலடைஞ்சு போகலை, அந்த மாளிகைக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு யாருன்னு கேட்டால் அதில் யார் இருக்கிறதுக்கு தகுதியோ அப்படியான ஆளுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அது ஒரு அழகு தானே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறார் மகாநீகி. இந்த ஹதீஸுடைய மாளிகைகள், அதாவது குடியிருப்புகள், ஹதீஸையே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு குடியிருப்பு ஆக்குறார். மகாநீகி ஹதீஸ் எனும் குடியிருப்புகள் பி அகிலிஹி அதில் உரியவர்கள், அகல்னா உரியவர்களை கொண்டு ஆகிலத்தன் தகுதி மிக்கதாக இருந்தது. தகுதியான ஆட்கையில் அந்த மாளிகை இருந்துச்சு, இவங்களை கொண்டு அதுக்கு ஒரு மதிப்பே கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அப்போ இப்படி இருந்தாலும் அந்த மக்களுக்கு மௌத்து வரத்தானே செய்யும். ஹதீஸில் ஈடுபட்டாங்க. புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மதி, இப்னு ஹிப்பான், அஹ்மது இப்னு ஹம்பல் இப்படி இருந்தாங்க. அவங்கெல்லாம் அதிலே உயிர் மூச்சாக ஹதீஸிலே மூழ்கி கிடந்தாங்க. கிடக்கும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை, ஹதீஸுக்கும் ஒரு மரியாதை, இதுகெல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு மௌத்து வரும்ல, அவங்க மௌத்துக்கு பிறகு அதே தரத்தில் உள்ளவர்கள் உண்டானா தானே அந்த ஹதீஸுக்கு அதே மாதிரி உயிரோட்டம் கொடுப்பாங்க. அது பிந்தி வந்தவங்க கேர்லெஸ்ஸாக போயிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை சொல்கிறார். ஃபலம் யஸாலு ஃபி இன்கிராலின். இன்கரலை என்று சொன்னால் வந்து இந்த கட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. இன்கரலைன்னு அது கத்தரிக்கோளுக்கு என்ன செய்வாங்க, மிக்ராலுக்கு கரலைன்னா கட் பண்ணுறது. ஒரு பொருளை ரெண்டாக வெட்டுறோம்ல, இதுக்கு பேர் கரலைன்னு சொல்கிறது. இன்கரலை என்று சொன்னால் ஒரு ஜெனரேஷன் வந்து முடிவது, மௌத்தா போகிறன்னு அர்த்தம். சுருக்கமாக போனால் இன்கரல்னா அர்த்தம் மௌத்து. அவங்க வந்து ஃபலம் யஸாலு அவர்கள் லம் யஸாலுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். மாசால, மாபரிக, மாஃபத்திய அந்த சொல்லு தான் இது. மாசாலன்ட்டு சென்ற காலத்துக்கு சொல்லுவாங்க. வருங்காலத்தில் சொல்லும்போது லம் யஸாலுன்ட்டு அதை வருங்காலம் பார்த்துக்கிடுவாங்க. லம் யஸாலு அவங்க நிலைத்திருந்தார்கள், நீடித்திருந்தார்கள், நீங்காமல் இருந்தார்கள். ஃபீன்கிராலின், இன்கிரால்னா அழிவு, அழிவில் நீடித்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தராக செத்து போயிட்டே இருந்தாங்க. ஃபலம் யஸாலு ஃபி இன்கிராலின் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் மேதைகள் இருந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்கிரால்னா முடிவுக்கு வர்றது. இன்கரலை என்றால் முடிந்தாண்டு வச்சுக்கிடலாம். அதாவது மரணிப்பதற்கு ஒரு சமுதாயம் அழிஞ்சு போகிறதுக்கு இதை சொல்லுவாங்க. இன்கிராலின் அந்த சமுதாயங்கள் பலம் யஸாலுன்னா அந்த யார் அவங்க ஹாஃபில்கள், ஹமலத்துகள்னு சொன்னார்ல. ஃபலம் யஸாலு இந்த ஹதீஸை சுமந்தவர்களும் மரணம் செய்தவர்களும் ஃபலம் யஸாலு ஃபி இன்கிராலின் அவங்க வந்து மரணிப்பதிலே நீடித்தார்கள். மரணித்தல் என்பது தொடர்ந்தது. இன்றைக்கி 10 பேர், நாளைக்கு 10 பேர், அடுத்த மாதம் 50 பேர், இப்படியாக என்ன செய்யுது, கண்டினியூவாக அந்த மரணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபலம் யஸாலு ஃபி இன்கிராலின்னா லம் யஸாலுன்னா கண்டினியூவாக இருக்கிறது, நீங்காமல் இருந்தார்கள்னா அர்த்தம். அந்த இன்கிரால் வந்து திடீர்னு ஒரு 10 பேர் மூத்தா போயிட்டு மற்ற பேர்லாம் உசுரோடு இருக்கலை. இன்றைக்கி 10 போனால் நாளைக்கு 10, அடுத்த நாளைக்கு 80, அடுத்த நாளைக்கு 5, அடுத்த நாளைக்கு 20, இப்படி என்ன செய்யணுன்னு கேட்டால் அந்த அறிஞர்கள் எல்லாம் இங்கே அவங்களுடைய கதையை முடித்து போய்கொண்டே இருந்தார்கள், வாழ்வை முடித்து போய்கொண்டே இருந்தார்கள். அதுக்கு சொல்கிற வார்த்தை ஃபலம் யஸாலு ஃபி இன்கிராலின். அவர்கள் அந்த ஹாஃபில்கள், அதாவது குர்ஆன் ஹதீஸை மரணம் செய்தவர்களும்
ஹதீஸை சுமந்தவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா இன்கிராலின் முடிவிலே முடிந்து மரணத்திலே நீடித்தார்கள், மரணிக்கும் தன்மையிலே நீடித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மரணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் இல்முல் ஹதீஸ் ஹயாத்தாக இருந்துச்சு. யாரை கொண்டு அந்த ஹதீஸை வந்து தூக்கி நிறுத்தப்பட்டுச்சோ அவங்க போயிட்டாங்கன்னா ஹதீஸ் கலையும் போயிடும்ல. அப்போ இந்த நல்லா தான் இருந்துச்சு ஒரு காலத்தில், இவங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒலம் எசல் இந்திராசின், இந்தரஸ் என்றாலும் அழிகிறது தான், இந்தரஸ் என்றாலும் அழிகிறது தான், இன்கரல என்றாலும் அழிகிறது தான். ஒலம் எசல் இந்திராசின், அழிவிலே நீடித்தார்கள், நீங்காமல் இருந்தார்கள்னா அழிவில் நீடித்தது. அந்த சமுதாயம் வந்து அழிவில் நீடித்ததுன்னா அழிவது தொடர்ந்தது. அவங்களுடைய அழிவு அவங்களுடைய மரணம், அவங்களுடைய இழப்புன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்களுடைய இழப்பு வந்து லம் எசல் நீங்காமல் இருந்தது என்றால் தொடர்ந்தது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஆன உடனே ஹத்தா ஆலத்து பிகில் ஹாலு, நிலைமை மாறியது. ஆலு என்றால் இப்படி மாறி போகிறது, மாறிவிட்டது. எந்த மாதிரி மாறிடுச்சுன்னா இலா அன்சார் அஹ்லுஹு, அஹ்லுல் ஹதீஸி, அஹ்லுஹுன்னா அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸுக்கு உடையவர்கள் ஆகிவிட்டார்கள். இன்னமாகும் சிறுதிமத்துன் கலீலத்துல் அததி, சிறுதிமத்துனா கூட்டம், கலீலத்துனா கம்மி, அததுனா எண்ணிக்கை. கலீலத்துல் அதது என்றால் எண்ணிக்கை குறைவான, சிறுதிமத்துனா கூட்டம். அப்போ இன்னமாகும் சிறுதிமத்துன் கலீலத்துல் அததி, குறைந்த எண்ணிக்கை உள்ள கூட்டமாக ஆகிவிட்டார்கள். ஹதீஸில் ஈடுபாடு பண்ணுறவங்க நிறைய இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல் தலைமுறையில் 1000 பேர் இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறையில் 900 ஆகும், அடுத்த தலைமுறையில் 800 ஆகும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு 600 பேர் தான் ஈடுபாடு காட்டுவாங்க, அதுக்கடுத்து 50 பேர் காட்டுவாங்க. இப்படியே கடைசியில் பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஹதீஸ் துறையில் ஈடுபட்ட ஆட்களை பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு ஆள், இந்த ஊரில் ஒரு ஆளுங்கிற அளவு ஊருக்கு 10 பேர் இருந்ததுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் என்று ஆகிவிட்டது. அப்போ இலா அன் சார, சாரன்னா மாறிவிட்டது, சார அஹ்லுஹு, அந்த ஹதீஸு உடையவர்கள் மாறிவிட்டார்கள். எப்படி மாறிட்டாங்கன்னா இன்னமாகும் அவர்கள் சிறுதுமத்துன் ஒரு கூட்டமாக. எப்படிப்பட்ட கூட்டம்? கலீலத்துல் அததி, எண்ணிக்கை குறைவான, குறைந்த எண்ணிக்கையிலான கூட்டமாகத்தான் ஆகிவிட்டார்கள். அப்படி ஒரு காலத்தில் ஜேன்னு இருந்த இந்த இல்முல் ஹதீஸ் வந்து அதில் மக்களுடைய ஆர்வம் குறைஞ்சி அதில் ஈடுபாடு காட்டுற நம்பர் குறைஞ்ச உடனே இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப கலீலத்துல் அததாக இருக்கிறார்கள். அததுண்டா எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அவங்க எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் அந்த தரத்தில் இருக்கிறாங்களா? இப்போ அன்றைக்கி 1000 இருந்தால் இன்றைக்கி 50 போச்சுன்னு வச்சுக்கிறோம். இந்த 50 வந்து நம்பரும் குறைஞ்சி போச்சு, குவாலிட்டியாவது நல்லா இருக்குமா? அந்த தரத்தில் இருக்காது. ஒரு புகாரி மாதிரி வந்துடுவாரா இப்போ உள்ளவர்? ஒரு முஸ்லீம் மாதிரி வந்துடுவாரா? வரமாட்டார். அப்போ லைஃபத்துல் உததி என்றால் அது அந்த தயாரிப்பும் பலவீனமாக இருக்குது. எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கிறது, அந்த அவங்களுடைய தயாரிப்புகளும் பலவீனமாக இருக்கிறது என்ற அளவுக்கு ஆகிவிட்டார்கள். அப்போ இல்முல் ஹதீஸ் இந்த அதாவது நூலை எழுதுறதுக்குரிய ரீசனை சொல்லிட்டு வர்றார். இல்முல் ஹதீஸ் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அது நலிந்து போனது. நலி உற்று என்ன செஞ்சிட்டாங்க? கடைசியாக பார்த்தோம்னு சொன்னால் சிறிது மத்துன் கலீலத்துல் அதை தான் மாறிட்டாங்க. கொஞ்சம் எண்ணிக்கையில் உள்ள கூட்டமாக மாறிட்டாங்க. எண்ணிக்கை மட்டும் குறையல, லைஃபத்துல் உதவி தயாரிப்புகள்லையும் வந்து பலவீனமாகிட்டாங்க. அந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் கிடையாது, கம்மியாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னு கேட்டால், பெரும்பாலும் இந்த ஹதீஸை அவர் சொல்கிறார், இதில் உள்ள கருத்தை விளங்கிட்டு அர்த்தம் செய்வோம். கம்மியாயிட்டாங்களா? எந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு கேட்டால், பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸை வந்து கேட்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏனோ தானோ என்று கேட்குறவர்களாக தான் இருந்தாங்க. ஹதீஸ் கலையை வந்து படிக்கிறதுக்கு மாணவர்களாக சேருவாங்க. அதில் எப்படி உன்னிப்பாக ஈடுபாடாக ஒரு காலத்தில் இருந்தாங்களோ அப்படி இருக்க மாட்டாங்க. எதை வந்தானுக்கு வந்தான் போனான்னு கேட்பாங்கல்ல, கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக. அப்போ கவனக்குறைவாக கேட்பது தான் அதை கல்வியை கற்றுக்கொள்கிற முறைன்னு ஆயிடுச்சு. அது சொல்கிறார், லா துனா அலல் அகலபி, பெரும்பாலும்
அகலப்புனா பெரும்பாலும், காலிபுங்கிறோம்ல, அகலப்புனா பெரும்பாலும், கொஞ்சம் பேர் கரெக்டாக கூட இருப்பாங்க. அதில் அகலபி ஃபி தஹம்முலிஹி, தஹம்முல் என்றால் சுமக்கிறது, ஹதீஸை சுமக்கிறது. தஹம்முலிஹிங்கிறது ஹதீஸு. ஃபி தஹம்முலில் ஹதீஸி, ஹதீஸை சுமப்பதிலே பெரும்பாலும் ஆகிவிட்டது. அக்ஸர மின் சமாயிஹி குஃபுலன், குஃபுலன் என்றால் காஃபில்ங்கிறோம்ல, பொடுபோக்காக, கவனக்குறைவாக, கவனமின்மையாக கேட்பதை விட அதிகமாக அதுக்கு என்ன செய்ய, கவனம் எடுக்கப்படவில்லை. லா தோனான்னா கவனம் எடுக்கப்படவில்லை. அலல் அகலபி பெரும்பாலும் கவனம் எடுக்கப்படவில்லை, அதை கவனம் ஈடுபாடு கொள்ளவில்லைன்னு அர்த்தம். கவனம் எடுக்கப்படவில்லை. ஃபி தஹம்முலிஹி, இந்த ஹதீஸை கற்றுக்கொள்வதில், சுமப்பதில் என்றால் கற்றுக்கொள்வதில், கற்றுக்கொள்வதில் கவனம் எடுக்கலை. எதை விட பி அக்ஸர மின் சமாயிஹி குஃபுலன், கவனக்குறைவாக காதில் வாங்குறதை தவிர அதிகமாக ஒன்றும் அவங்க சுமக்கலை. கவனக்குறை சொல்லுங்க தலையாட்டுறது, காதில் கேட்குறாங்களே அந்த அளவு தானே தவிர காதில் கேட்டதை உள்வாங்கி அதில் கேள்வி கேட்டு அதில் தெளிவு பெறக்கூடிய அளவிலாம் ஈடுபாடு கிடையாது. அப்போ லா தோனா அலல் அகலபி பெரும்பாலும் கவனம் மேற்கொள்ளப்படவில்லை. ஃபீ தஹம்முலிஹி, ஹதீஸை சுமப்பதில் கற்றுக்கொள்வதில் அர்த்தம். அந்த ஹதீஸை கற்றுக்கொள்வதில் கவனம் எடுக்கப்படவில்லை. பியாக்சர அதிகமாக, எதை விட அதிகமாக, மின் சமாயிஹி காதில் கேட்குறதை விட, அந்த கேட்குறது எந்த மாதிரி கேட்குறது, குஃபுலன் கவனமின்மையாக கேட்பது, கவனக்குறைவாக கேட்பது, கவனக்குறைவாக ஹதீஸை கேட்பதை விட ஒரு அதிகமாக எந்த ஒரு கவனம் எடுக்கலை. கவனம் கேட்பாங்க, அதுவும் கவனக்குறைவாக கேட்பாங்க. நாங்களும் ஹதீஸ் ஓதிட்டோம், இந்த மாதிரி சாக்கில் 7 வருஷம் சரதை கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஹதீஸ் படிக்கணும் போய் உட்காருவாங்க, தலையை ஆட்டுவாங்க, இவர் ஹதீஸ் படிச்சுட்டாருன்னு அனுப்பி விட்ருவாங்க. இந்த அளவுக்கு ஆகிவிட்டது. லாத்தோனா கவனம் எடுக்கப்படவில்லை. அலல் அகலபி பெரும்பான்மையாக, கொஞ்சம் பேர் கரெக்டாக வந்திருப்பாங்கல்ல, அது அகலப்புன்னு போட்டுவிட்டார். பெரும்பாலும் கவனம் எடுக்கப்படவில்லை. ஃபீ தஹம்முலிஹி, இந்த ஹதீஸை கற்றுக்கொள்வதிலே, சுமப்பதில் என்றால் அந்த கல்விக்கு அந்த வார்த்தையை போடுவாங்க, கல்வியை சுமத்தல் என்று போடுவாங்க. அது கற்றுக்கொள்வதற்குரிய இன்னொரு வார்த்தை ஃபீ தஹம்முலிஹி, அந்த கல்வியை கற்கும் விஷயத்தில் பெரும்பாலும் கவனம் எடுக்கப்படவில்லை. பி அக்ஸர அதிகமாக கவனம் எடுக்கப்படவில்லை. எதை விட அதிகமாக, மின் சமாயிஹி அதை காதால் கேட்பதை விட, குஃபுலன் கவனமின்மையாக காதால் கேட்பதை விட, கவனமில்லாமல் காதால் கேட்பதை விட அதிகமாக அதை சுமப்பதற்கு, கற்பதற்கு கவனம் எடுக்கப்படவில்லை. இந்த காதில் கேர்லெஸ்ஸாக காதில் கேட்கறது மட்டும்தான் அதுக்குரிய ஒரே விலைன்னு ஆக்கிட்டாங்க. ஒலா தத்தான்னா ஃபி தக்ஈதிஹி பி அக்ஸர மின் கிதாபத்திஹி உத்துலன், உத்துலு என்றால் ஒவ்வொரு சொல்லுக்கு அர்த்தம் பண்ணிவிட்டு மொத்தமாக வருவோம். உத்துலுன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துறோம்ல, ஆத்திலின் விடுமுறை விட்டவங்க வீணாக்குறது. அப்போ மின் கிதாபத்திஹி உத்துலன், அதாவது ஒரு அதுக்கும் கேர்லெஸ்ன்னு அர்த்தம். விடுமுறை விட்டு எழுதுறதுனால உத்துலன்னா கவனம் இல்லாமல் தான் அர்த்தம். உத்துலுங்கிற வார்த்தைக்கு ஓய்வுன்னு அர்த்தம், விடுமுறைன்னு அர்த்தம், வீணாக்குறன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹதீஸில் கவனம் எடுக்கிறவங்க 2 விதமாக இருந்தாங்க. சில பேர் காதில் ஏதோ கேர்லெஸ்ஸாக கேட்பாங்க, சரி சரின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் எழுதுவாங்க. எழுதுறது எந்த மாதிரி எழுதுவாங்க, ஏனோ தானான்னு தான் எழுதுவாங்க. எழுதுறது கூட அந்த துல்லியமாக கேட்டு எழுதி ஒன்று விடாமல் அப்படி எழுதுவாங்களான்னு கேட்டால் அப்படி எழுதுறதில்லை. அதை சொல்லி காட்டுறாரு. மின் கிதாபத்திஹி உத்துலன், ஏனோ தானோ என்று எழுதுவதுன்னு வச்சுக்கிறோங்க. உத்துலன்னா வீணாக்கி எழுதுறது. வீணாக்கி எழுதுறதுன்னு என்ன அர்த்தம், எழுதுவாங்க ஏனோ தானோன்னு எழுதுவாங்க. ஆசிரியர்கிட்டருந்து அந்த கல்வியை கற்கும் பொழுது ஏனோ தானோ என்று எழுதுறதுக்கு தான் அந்த உத்துலுங்கிற வார்த்தை. ஒழுங்காக எழுத மாட்டாங்க. பதிவு செய்கிறதுல கூட என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு பொடுபோக்காக அலட்சியமாக அவங்க இருப்பாங்க. அப்போ ஏனோ தானோ என்று இந்த அர்த்தம், இந்த உத்துலுக்கு அர்த்தம் வீணாக்குறன்ற அர்த்தம். எழுத்தை வீணாக்குறன்னு அர்த்தம், ஏனோ தானோ எழுதுறது. அப்போ மின் கிதாபத்திஹி உத்துலன், ஏனோ தானோ என்று எழுதுவதை விட அதிகமாக ஃபி தக்கி அந்த உலாத்தத்த அண்ணா அதில் கவனம் எடுக்க மாட்டார்கள். ஃபி தக்ஈதிஹி அந்த கல்வியை வசப்படுத்துகிற விஷயத்தில், கல்வியை தக்கீதுன்னா வசப்படுத்துறது, கைது பண்ணுறதுங்கிறவங்கள, கைதுங்கிறது இல்லைன்னா கைதிகள்னா சொல்கிறாங்கல்ல. ஃபி தக்ஈதிஹி அந்த கல்வியை கைவசப்படுத்தும் விஷயத்தில் கவனம் எடுக்கவில்லை. பி அக்ஸர மின் கிதாபத்திஹி உத்துலன்,
ஏனோ தானோ என்று எழுதுவதை விட அதிகமாக. இதுதான் அதிகபட்ச வேலை. அதிகபட்ச ஈடுபாடு என்ன? ஏனோ வந்தானுக்கு வந்தான் போனான்னு எழுதிக்கிற வேண்டியது. இப்படி தான் இருந்தார்கள். அப்போ இந்த மாதிரி பின்னாடி கல்வியை கற்கிறதுக்கு வர்றவங்க கூட நம்பரும் கம்மியாக இருக்கிறாங்க. கற்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்கிறாங்க. செவியில் கேட்குறவங்க ஏனதனண்டு கேட்குறாங்க, எழுதுகிறவங்க ஏனதனண்டு எழுதுகிறாங்க. எழுதுகிறவங்களும் சரியாக இல்லை, கேட்டு மனப்பாடம் செய்கிறவங்களும் என்ன செய்யலை, ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு முத்தர்ரிஹீன உலுமுஹு அதனுடைய கல்வியை தூக்கி வீசியவர்களாக ஆனார்கள். முத்தரிஹீனன் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இத்தரகன்னு சொன்னால் தரகன்னா வீசினான். தரக என்பதை இஃப்தாலனாக்குனா இத்து தொரகன்னு வரும். ஆனால் அந்த தோய் இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, இஃப்தால உள்ள தேயை தோயை மாற்றிடுவாங்க. அப்போ இத்தரக என்றால் வீசி எறிகிறது. தரகண்டா வீசுறது, இத்தரகண்டாலும் வீசுறது. முத்தரிஹீன வீசியவர்களாக, உலுமஹு ஹதீஸ் கலைகளை வீசியவர்களாக. எப்படிப்பட்ட கலை? அல்லத்தி பிஹா ஜல்ல கதுருஹு, எதன் மூலமாக அதனுடைய மகத்துவம் மேலோங்குமோ அந்த கல்வியை முத்தரிஹீன வீசியவர்களாக ஆகிவிட்டார்கள். தூக்கி எறியக்கூடியவர்களாக நினைச்சிட்டாங்க, ஆகிட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரத்தோடு இந்த ட்ரையான முன்னுரையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நேரடியாக நினைஞ்சிடும் ஹதீஸுக்குள்ளே வந்துடுவார். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா மனப்பாடம் பண்ணி அப்படி அர்த்தம் செய்யணும் அவசியம் கிடையாது. மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். நுணுக்கமாக நீங்கள் பாடம் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்க என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தத்தை நோட்டில் எழுதி என்ன செய்யணும், அப்படி இந்த கித்தாபை நாளைக்கு நடத்துகிறதா இருந்தால் அப்படி செஞ்சுக்கிடலாம். ஹதீஸ் கலையை தெரிந்து கொள்வதற்கு இந்த எல்லா கித்தாபுகளில் உள்ள முன்னுரைகளுமே இப்படி தான் கடுமையாக இருக்கும் பெரும்பாலும். அதை முழுமையாக தெரியாதனால உங்களுக்கு பெரிய நாலேஜ் குறைவுலாம் வராது. இருந்தாலும் நீங்கள் ஆலிம் கிளாஸ்ன்னு படிக்கிற காரணத்தினால இப்போ சொன்னதெல்லாம் இன்னொருக்கா போட்டு நோட்டு போட்டு என்ன செய்யணும், வரைக்கும் வரை எழுதி அந்த அர்த்தத்தோடு எழுதி பழகி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு நல்லா யூஸ் ஆகும். அடுத்த வாரத்துக்கு மீதி உள்ள பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.